ஆனா இப்படியெல்லாம் தகாத வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது. பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து கோபி கேரக்டர்ல வந்து சதீஷ் நடிகர் வந்து நடிச்சிட்டு வராரு. அவர் ரீசெண்டா இப்ப சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணிருக்காரு. அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைகளையும் தகாத வார்த்தைகளும் வந்து பேசி வச்சிருக்காங்க. அதனால மனுஷன் வந்து அந்த இடத்துல வந்து கதறோன்னு கதறி இருக்காரு. அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்றத வந்து உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுங்களா கெஞ்சி கேட்டுக்கிறேன், தகாத வார்த்தைகள்ல கெட்ட வார்த்தைகளை வந்து திட்டாதீங்க. தமிழ் எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகான சொற்கள் வந்து இருக்கு. நீங்களும் அழகா இருக்கணும், உங்க நினைவுகள் அழகா இருக்கணும், உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல வந்து கெட்ட வார்த்தைகளை திட்டுறதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஒரு நண்பனா, ஒரு சக மனிதனா நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பேசியிருக்காருங்க. அவர் பேசுனதுல என்ன தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து வேற சொல்லியிருக்காரு. செயல்கள் தவறா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து போயிட்டு நம்ம ஒப்பீனியன் பண்ணலாம். நீங்க வந்து செய்யறது தவறு, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல காட்டமா ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு கூட போய் கேட்கலாம். அதை விட்டு அசிங்கமா பேசக்கூடிய வார்த்தைகளை ஏன் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த மாதிரியான நண்பர்கள் வந்து ஜென்மங்களான்றது எனக்கு வந்து புரியல. அதனால தயவு செஞ்சு இது போன்ற கெட்ட வார்த்தைகளை வந்து அவாய்ட் பண்ணீங்க. இவ்வளவு பேசுற நானே அந்த கமெண்ட் செக்ஷனால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். நண்பர்களே, நல்ல வார்த்தைகளை உபயோகிப்போம்.